ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும்படி உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சரியா? யாராவது வாக்குத்தத்த வசனம் சொல்லி உங்களை ஏமாத்துனாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏனென்றால் கொரிந்தியரில் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்படி சொல்ற கேளுங்க. எல்லா வாக்குத்தத்தத்திற்கும் ஓனர் இயேசு. உனக்கு வாக்குத்தத்தத்தின் சொந்தக்காரரே உனக்கு வாக்குத்தத்தமா இருக்கிறார். அது ஓகேவா? அவரெல்லாம் வேண்டாம், ஏதோ ஒன்று மட்டும் தாங்க போதுன்னு சொல்லுவியா? சோம்பேறி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முழுசாதான் சொல்ல வாயை திறந்து. சரி, மறுபடியும் சொல்லவா? சந்தோஷம், செட் பண்ணிட்டு உட்காந்துரு. கவனிங்க, மறுபடியும் சொல்லவா? ரெடி ஆகிக்கோ சீக்கிரம். சரியா? கவனி, வாக்குத்தத்தம், எல்லா வாக்குத்தத்தமும் இயேசுக்குள்ள இருக்கு. எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் உரியவராகி இயேசு உனக்கு வேணுமா? இல்லாட்டி ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் இருந்தா போதுமா? அப்ப நான் இன்னைக்கு புது வருஷன்ற ஒரு காரணத்துக்காக இயேசு சகல வாக்குத்தத்தத்திற்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். அவரே உனக்கு சொந்தமாக இருக்கிறார். அதை விட்டுட்டு, அதை அவாய்ட் பண்ணிட்டு பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து கொடுத்தா நான் ஏமாத்துக்காரனே இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா இனி நான் ஏமாத்துக்காரனா இருக்க போறது இல்லை. இதுக்கு தயவுசெய்து ஆமென் சொல்லி தொலைங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஒரு சின்ன கிளாரிட்டி எல்லாம் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்கள் சொல்லி நான் வேகமாக முடிக்க போகிறேன். ரொம்ப பெரிய செய்தியில் எதிர்பார்க்காதீங்க, நீ கர்த்தர் நம்மோடு பேசட்டும். ஆமென். ஆமாம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னதாக நியமித்திருந்தார். இதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஆட்கள் யாரு? அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது சிஸ்டர்? இவர்கள் எல்லாரும் யாரு? மேல சொல்லப்பட்டிருக்க எல்லாருமே. அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் யார் யார் பேர்லாம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லு. ஆபேல், ஏனோக்கு இல்ல, ஏனோக்கு ஆதாமுடைய 7வது தலைமுறை. ஆபேல்ல இருந்து ஆரம்பிக்குது, காயின் ஆபேல்ல இருந்து ஆரம்பிக்குது, உலக தோற்றத்துடைய முதல் குடிமகன்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்படியே வரிசை யார் யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? ஏனோக்கு, மோசே, அப்புறம் நோவா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு. சாராள், யாக்கோபு. அப்புறம் அடுத்து வாசிக்கிறோம், ராகாப், கிதியோன், பாராக். அதான் பின்னும் யாரை குறித்து, அந்த வசனம் வாசிங்க சிஸ்டர். பின்பு யாரை குறித்து சொல்லுவேன்? எப்தா, தாவீது, சிம்சோன், கிதியோன், பாராக். ரைட்டா? இப்போ நல்லா கவனி. என்ன பாரு போதும், பைபிள் வாசி முடிச்சாச்சு. என்ன பாரு, ஆல்ரெடி ஆக்டிவா இருக்கணும், இல்லாட்டி மைக்கு மண்டைக்கு ரீச் ஆயிடும் பார்த்துக்கோ. ஆமா, என்ன பாரு. இப்போ என்னன்னா, இங்க 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த எல்லா தீர்க்கதரிசிகளுமே வந்துட்டு விசுவாசத்தால் நல்ல சாட்சி பெற்றாங்க. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்ன ஆகல? அடையாம போயிட்டாங்க. சரி, ஆபிரகாம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? பிள்ளையை தருவன்னாரு. கொடுத்தாரா? கட்சிச்சுல. அப்புறம் என்ன அடையாம போனாருன்னு வசனம் சொல்லுது. ஆபிரகாம் கானான் தேசம் தருவன்னு சொன்னாரா? கொடுத்தாரா? கொடுக்கலையா? அப்புறம் என்ன வாக்குத்தத்தத்தை அவர் அடையாம போயிட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. விசுவாசத்தால் நல்ல சாட்சி பெற்றாங்க, ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். என்ன அடுத்த வசனம் வாசி. அவர்கள் நம்மை யாரு? நம்மை என்ன பெருசா யோசி. நம்ம யாரு? நம்ம தான். நம்ம இல்லாம, இயேசுவை விசுவாசிக்கிற நீயும் நானும் இல்லாம, பழைய ஏற்பாட்டில் வாசிச்ச எங்க ஆபேல், ஆதாம் காலத்திலிருந்து வாசிச்ச ஆபிரகாம், மோசே, பழைய ஏற்பாட்டில் பெரிய பெரிய தலைவர்கள், இவங்க யாருமே பூர்ணமாக இல்லையா? they were not complete. அவங்க பூர்ணமாகவே இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய, நம்மளாம் எவ்வளோ விசேஷத்தவர்கள் தெரியுமா? நமக்கு எங்கே அதெல்லாம் புரியுது? அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிறோம். சங்கர் இல்லைன்னா பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமே சும்மா, வசனம் தான் சொல்லுது. உடனே பைபிளை போட்டு சங்கர்னு பேரை தெரியிட்டு இருக்காத. ஆமா, சசி இல்லைன்னா பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் பொண்டாட்டி சாராள் சும்மா.
ஆமா, தெரியுமா தெரியாதா? ஆமா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்க ஆட்கள் எல்லாருமே விசுவாசத்தில் நல்ல சாட்சி பெற்றாங்க. ஆனா எதை அடையவில்லை? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த எல்லாருக்குமே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் யார் தெரியுமா? உனக்காக மேசியான ஒருத்தர் வருவாரு, அவர் வந்தாருன்னா நீ தான் ராஜாவா இருப்ப, உன்னை முழுமையாய் கர்த்தர் விடுதலை செய்து விடுவார், நீ யாருக்கும் அடிமையா இருக்க மாட்ட அப்படின்றத வாக்குத்தத்தமே. ஏன் தெரியுமா? ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல 430 வருஷம் அடிமையா இருந்தான். எத்தனை வருஷம்? அதுக்கப்புறம் இவங்க பாபிலோனியர்கள் அடிமையா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பெலிஸ்தியர்கள் அடிமையா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அசீரியர்கள் அடிமையா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் திருப்பி 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 அடிமையா மாட்டேங்கிறான். எல்லாம் சொல்லு, திருப்பி திருப்பி. இப்படி திருப்பி திருப்பின்னு சொல்ல நான் உன்னை திருப்பு திருப்பு திருப்ப வைப்பேன். உன்னை ஒழுங்கா வாயை திறந்து சொல்லு. திருப்பி திருப்பி சொல்லு, திருப்பி திருப்பி, மறுபடியும் மறுபடியும், திரும்ப திரும்ப. திரும்ப திரும்ப பேசுறேன் நீ சொல்லு, திரும்ப திரும்ப அடிமை. இப்ப அவங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கானான் தேசமா அப்படின்னு ஆண் வாயை பழுதுறாங்க. இன்னைக்கு அந்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாருன்னு அதை ஒரு வாக்குத்தத்தமா எடுத்து சபையில பிரசங்கம் பண்றான். சரி சொல்லு, உனக்கு உன் பேர்ல எப்ப தமிழ்நாட்டு ஆண்டு எழுதி வைப்பார்? ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை கொடுத்த மாதிரி உன் பேர்ல என்னைக்கு தமிழ்நாடு எழுதி வைப்பார்? எப்ப கிடைக்குன்னு சொல்லு. ஸ்டாலினே நினைச்சாலும் தமிழ்நாடு என்னன்னு சொல்ல முடியாது, தெரியும்ல? ஆமா. அப்ப கவனிங்க. அப்போ இவங்க சொல்லப்பட்ட எந்த வாக்கு தத்தமும், அது மண்ணா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், இது எதுவுமே வாக்கு தத்தமா அவங்க கணக்கிலே வைக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய வாக்கு தத்தம் தெரியுமா? நாங்க இனிமே அடிமையா வாழ மாட்டோம், இனிமே எங்களை எவனும் அடிமையை பிடிச்சிட்டு போகக்கூடாது. அப்போதான் வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா அழகா ஏசாயா 9:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அப்படின்னா அவர் ஆளுகை செய்வார். கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் பேரை கேட்டாலே சும்மா அதிர்து இல்லை, ஆமா அதிசயமான நாமம். அந்த ராஜா பேரை சொன்னா எங்களை எவனுமே சிறப்பிடிக்க மாட்டான்டா, அவர் நாமம் அதிசயமானது. அப்புறம் ஆலோசனை கர்த்தர், அவர் ஐடியா கொடுப்பாரு பாரு, மகன் எதிர்நாட்டு ராஜாலாம் ஓடுருவான், எவனை எங்களை எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ எங்களை யார் அடிமைத்தனப்படுத்த முடியாது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், கடவுளை போல இருப்பார் அந்த ராஜா வந்தாருன்னா. அப்படின்னு அர்த்தம், எங்களை யார் அடிமையா பிடிச்சிட்டு போக முடியாது. இதுதான் பெரிய வாக்குத்தத்தம். உண்மையாகவே உன்னை எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கிய ஒரு இயேசு ஒருத்தர் மட்டும்தான். அந்த இயேசுன்ற வாக்குத்தத்தம் எப்படா வரும்னு காத்திருக்கிறாங்க. ஆனா கிடைச்சதா? இயேசு ஆபிரகாமுக்கு கிடைச்சாரா? ஈசாக்கு கிடைச்சாரா? யாக்கோபுக்கு, ஆதாமுக்கு, காயின் ஆபேலுக்கு, சாராளுக்கு, எப்தா, சிம்சோன், தாவீது, பழைய ஏற்பாட்டில் யாருக்காவது இயேசுன்ற ஒரு நபர் கிடைச்சாங்களா? கிடைக்கல. நமக்கு கிடைச்சிருக்காரா? அதனால்தான் நம்ம இல்லாம அவங்களே பூர்ணமாகிறது இல்லையா? ராமேன் சொல்லுங்கல்ல, கரங்களை வேறு தலையிலுயா. அப்படி நல்லா கவனி. இப்போ பழைய ஏற்பாட்டிலேருந்து நான் ஒரு வாக்குத்தத்தை எடுத்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அது கிடைச்ச நம்ம ஆட்களுக்கு அப்படியே அப்படியே ஆவி நிரம்பி ஓ ரிவா எங்க தான் அந்த ஸ்பிரிட் வருதுன்னு தெரியல எனக்கு. எதுக்கு? உன்னை பெருகவே பெருக பண்ணி. இது பேர் வந்து ஆசையை தூண்டுற வார்த்தை. இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்களே பெருசா எடுத்துக்கல. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஆட்கள் பெருசா நினைச்சது இயேசு, ஆனா அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா நமக்கு அந்த இயேசு முழுசா கிடைச்சிட்டாரு, அதை பத்தி ஒரு மங்கிகளுக்கும் அக்கறை இல்லை. பழைய ஏற்பாட்டில இருந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு ஒன்று பாஸ்டர் நல்ல வாக்குத்தத்தமா தேடி பொறுக்கி எடுத்திருக்கீங்க பாஸ்டர். இயேசுதான் நம்ம வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தின் சொந்தக்காரரே அவர் தான். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை சந்தித்து பேசியவர் இயேசு, கிதியோனை சந்தித்து பேசியவர் இயேசு. தெரியுமா தெரியாதா? கிதியோனை சந்தித்து பேசினவர் இயேசு, சொன்ன வார்த்தைகள் சொன்னது எல்லாமே இயேசு. இனி அந்த இயேசுவே கூட வச்சுக்கிட்டு அவரை பெருசா கண்டுக்காம நீ பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து ஒன்றும் கிழிக்க போறதில்லை.
ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ராமன் சொல்கிறேன், தயவுசு ராமன் சொல்லு ஒன்றும் நடக்காது. ஒன்றும் இயேசு நீ அவாய்ட் பண்ணிட்டு ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டும் எடுத்து வச்சுனீங்கன்னா உனக்கு ஒன்றுமே நடக்காது. ஆமாம், இன்னைக்கு இது காமெடி கேளு. வாக்குத்தத்த வசனம்னு சொல்லி நான் ஒன்று எடுத்து கொடுத்துருவேனாமா பிரசங்கம் பண்ணி. இது பத்தாத குறைக்கு கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி சீட் எடுக்க வருவாங்க வரிசையா, தெரியுமா? கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி. இதே இடத்துல நானே அந்த காடை பிடிச்சி நின்றுக்கிறேன். ஏய் மாற்றி எடு, கை வைக்காத, ஏய் ஒன்றா எடுக்காத, திருப்பி எடு. இதில் வேற என் வீட்டில் என் பேர பிள்ளைக்காரான், என் மருமகரா கணக்கு போட்டு எடுத்துன்னு போகிற, தூங்கின்னு இருக்காங்க. கணக்கு போட்டு கணக்கு படி எடுத்துன்னு போகிறது. போகிற வழியில் மறந்துடும், எல்லாம் மாற்றிடும். 6 எடுத்துன்னு போவோம். 6 படிச்சு 10 நல்லதாக இருக்குதா, நம்ம எடுத்துக்கலாம். இதை வாக்குத்தத்தத்தில் ஒரு பெரிய திருட்டு. அதெல்லாம் சும்மா கதை, அப்படிலாம் கிடையாது. இயேசு தான் நம்ம வாக்குத்தத்தம். அவர் தான் எல்லா வாக்குத்தத்தத்திலும் சொந்தக்காரர். அதான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில், கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணினேன். இயேசுவை அறிந்து கொள்றதை விட உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லை. உனக்கு இயேசு யாருன்னு புரிஞ்சிருச்சு, நீ எதை பத்தி கவலைப்படவே மாட்டேன். உனக்கு இயேசு யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நீ எதையுமே அவர்கிட்ட கேட்கவே மாட்டேன். ஆமென். ஆமா, இன்னொரு விசுவாசி, ஆண்டவரே நான் இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், தரமான்றீங்களே ஆண்டவரே. இவன் நோக்கம் இயேசு மேல இல்லை, இவன் நோக்கம் இவன் பிரேயர் பாயிண்ட்ல தாங்குது. இவன் என்ன கேட்கறானா அவனுக்கு கட்சிடணும். பிரேயர் பாயிண்ட்ல தான் இவன் கவனம் ஃபுல்லா இருக்குது. இவன் கவனம் இந்த பிரேயர் பாயிண்ட்டை யார்கிட்ட சொல்றானோ அந்த இயேசு மேல இவன் கவனம் இல்லை. நீ நான் சொல்றேன், உன் கவனத்தை இயேசு மேல வை. உன் ஜெபத்தை இயேசு மேல வை, ஜெப குறிப்பு மேல வைக்காத. அல்லேலூயா. இது 2025 தீர்மானம் பண்ணு. ஆமா, அதை விடுறாங்க. காலைல எழுந்து போறது மட்டும் பைபிள் புரட்டுறது. பைபிள் படிக்காம போனேன் ஆயிடும். இன்னைக்கு என்னாவும் பைபிள் படிக்காம போனா ஏதாவது ஆயிடும். என்ன ஆகும்? என்ன ஆனாலும் இதில் தான் பழி சொல்ல போறான். அவனுக்கு என்ன, அவனே தப்பு பண்ணி நாசமா போனாலும் கூட நான் நீ பைபிள் படிக்காதனால தான் அப்படி ஆச்சரியமா. என்னடே நீ தப்பு பண்ணாலும் நீ மாட்டேங்கிறேன். இன்னைக்கு பைபிள் மேலே பழைய போட்டுருவான். பைபிள் புரட்டுறது, டப்புன்னு வசனம் இருப்பது, படிக்கிறது. ஃபஸ்ட்டு பைபிள் படிச்சிட்டேன். பாஸ்டர் கேட்பார், பைபிள் படிக்கல, டெய்லி படிக்கிறேன் பாஸ்டர். நானும் ஒரு பாயிண்ட்ல நம்பிடுவேன். பரவாயில்ல, இப்போ டெய்லி பைபிள் படிக்கிறார் போல்கார். இனிமேல் தான் கொஸ்டினை தெளிவாக கேட்க போறேன். டெய்லி எப்படி படிக்கிற சொல்லு. உன் கவனம் ஃபுல்லா கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருக்கட்டும். உன் கவனம் ஃபுல்லா வார்த்தையை கொடுத்த கர்த்தர் மேல இருக்கட்டும். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமாய் நான் எடுத்திருக்கிற வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எடுங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாம் எடுத்தீங்களா? பிலிப்பியர் 4:9 வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். வரல சொல்லுவோமா? கவனி, ஆண்டவர் எப்போ உங்க கூட இருப்பார்? எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு ஆசை? இப்ப இந்த வசனம் என்ன சொல்றது? பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எப்போ ஆண்டவர் கூட இருப்பார். நீ எதை என்கிட்ட கண்டியோ, கற்று அடைந்து கேட்டு கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ. இதுக்காக செய்தி பிரசங்கம் பண்ணுமா கவுனின்றது. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன்னை நடத்துகிறவனுடைய முடிவை நன்றாய் சிந்தித்து பார்த்து அவர் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஒரு ஊழியக்காரன் நடத்தையை பாரு, அவன் எப்படி லீட் பண்றான் பாரு. ஒரு ஊழியக்காரன் சாட்சியை பாரு. ஒரு ஊழியக்காரன் போதிக்கிற வசனத்தை காது கொடுத்து கேளு. ஏன்னா நீ இயேசு நேர்ல பார்க்க போறது இல்ல, இயேசுவின் ஸ்தானாதிபதியாய் இயேசு வைத்திருக்கிற ஊழியக்காரனை தான் நீ கண்ணில் பார்க்க போற. இதுதான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை. அதுதான் முக்கியம். இன்னைக்கு சாட்சி கேட்ட ஊழியக்காரன் யாரா இருக்கிறானா, அவன் ஊழியக்காரனே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா போதிக்கலையா, அவன் ஊழியக்காரனே கிடையாது. பைபிளை கையில் எடுத்து இங்க 2 வசனம் அங்க 2 வசனம் அப்படி பண்ணாத, இப்படி பண்ணு. இயேசுக்கு அது பிடிக்காது, இயேசுக்கு தான் பிடிக்கும். இதை யாரா பிரசங்கம் பண்ணலாம்? அவன் எல்லாம் ஊழியக்காரன். கர்த்தருடைய வேதத்தை நிதானமாய் பகுத்து ஆராய்ந்து அதை போதிக்கிறவன் உத்தம ஊழியன்னு சொல்லி பவுல் சொல்றார்.
எத்தனை பேர் இயேசுவை நேசிக்க விரும்புறீங்க? நல்லா கவனிங்க. எனக்கு சாதகமாக பேச நினைக்காத, வசனம் சொல்கிறது அப்படியே சொல்கிறேன். நீங்கள் ஊழியக்காரனாக என்னிடத்தில் காட்டுகிற அன்பு நேரடியாகவே இயேசுவினிடத்தில் காட்டுகிற அன்பு. ஆமென். ஆமாம், இயேசு கண்டிப்பாக நேரில் கொண்டு வர போகிறது இல்லை. இயேசு நேரில் வந்து உனக்கு எதுவும் சொல்லித்தர போகிறது கிடையாது. ரைட்டா? ரட்சிக்கப்படுற ஆரம்பத்தில் உனக்கு உனக்கு தரிசனம் காட்டியிருப்பார், சிலுவையை காட்டியிருப்பார், ரத்த சுந்தரத்தை காட்டியிருப்பார், எப்படினாலும் நடந்திருக்கும். ஏன்? இயேசு நேரிலேயே கூட பவுலுக்கு தரிசனம் ஆனது போல இயேசு நேரிலே கூட வந்து தரிசனம் ஆயிருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தரிசித்து வாழ்வதல்ல, விசுவாசித்து வாழ்வது. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் கவனிங்க, எத்தனை பேர் அனுபவம் இருக்குது, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இயேசு ஏற்றுக்கொள்கிற ஆரம்பத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு அற்புதம், ஆசீர்வாதம் இப்போ இல்லையே பாஸ்டர். எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படி? நல்லா கையை தூக்கு. ஆமாவா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நான் பார்த்த அற்புதங்கள் பயங்கரமாக லைஃப்பில் பார்த்தேன் பாஸ்டர். இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்து இப்போ பெருசாக அற்புதம் நடக்கிற மாதிரி. அங்கே தான் நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு உனக்கு நித்திய ஜீவன் தர வந்தாரே தவிர உன் லைஃப்பில் மேஜிக் பண்ண வரல. ஜீ பூம் பா தூங்குறதுல எழுந்துரு. ஆமாம் ஆமாம், இது பண்ணுறதுக்காக இயேசு வரல. இப்போ நல்லா கவனி, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஒரு சங்கர் பதர், நீங்கள் சொல்ல கரெக்டாக இருக்கும். ஒரு வண்டியில் பேட்டரி லோ ஆயிடுச்சு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இப்போ தள்ளி தான் ஸ்டார்ட், கியர் போட்டு கிளச்சை பிடிச்சின்னு தள்ளி டம்முன்னு கிளச்சை விட்டா டக்கு 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 வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு வண்டி இன்ஜினில் ஓடணுமா தள்ளினே ஓடுவியா? இன்ஜினில் தான் ஓடணும். உன் நின்று போன வாழ்க்கையை ஆண்டவர் கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணார்? ஆரம்பம் தள்ளி விட்டார். அங்கே தான் மிராக்கிள், அதுதான் மிராக்கிள், அற்புதங்கள் நிறைய நடந்தது. உங்கள் லைஃப்பை தள்ளி ஸ்டார்ட் பண்ணார். இப்போ உங்கள் லைஃப் எதில் ஓட ஆரம்பிச்சிடணும்? விசுவாசன்ற இன்ஜின் லைஃப் ஓட ஆரம்பிச்சிடணும். நம்ம என்ன தான் பண்ணுறோம்? ஸ்டார்ட் ஆகிட்ட ஆரம்பத்தில் தள்ள மாதிரி இப்போ தள்ள பண்ணுறாரு அவர். தள்ள மாட்டார், தள்ள மாட்டார். நீ விசுவாசத்தை ஓட ஆரம்பி, அற்புதத்தை எதிர்நோக்கி நிற்காத. உங்களுக்கு பைபிள்னு சொல்லிட்டா, யூதர்கள் காலகாலமாய் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேசியாவாகி இயேசு வந்த பிறகு இயேசுவை பார்த்து யூதர்கள் கேட்குறாங்க, நீர் தான் மேசியாவானால் எங்களுக்கு வானத்தில் அடையாளத்தை. அதை இயேசு என்ன திட்டினா தெரியுமா? போடா, அசிங்கமாக திட்டினார். இந்த விபச்சார சந்ததியார் என்னிடத்துல அடையாளத்தை கேட்கிறாங்க. ஏன் தம்மா சொன்னார்? புறஜாதிகள் கையில் வார்த்தை கொடுக்கப்படலை, இவனுக்கு கையில் பிரமாணம் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிரமாணம் சொல்ற வார்த்தை இந்த இயேசு தான் அப்படின்றத கண்டுபிடிக்க முடிஞ்சும் கூட ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லாம அற்புதத்தை நோக்கி ஓடுறான். இதே தான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவனுடைய நிலைமை. உன் கையில கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் பொழுது, உனக்கு இயேசுனா யாருன்னு போதிக்கக்கூடிய ஒரு போதகர் சபையில் இருக்கும் பொழுது, ஆண்டவர் யாருன்றதை கேட்டு கற்றுக்கொண்டு அறிந்து புரிந்து விசுவாசத்தோடு வாழ்ற வாழ்க்கையை விட்டுட்டு என் வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு பெயர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? முட்டாள். சொல்லு, சொல்லுங்களேன். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பையன் போகிறான், படிப்பு சுத்தம் மண்டையில ஏறல. டீச்சர் அவனை பார்த்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னுமா என்ன சொல்லுவாங்க? முட்டா பையன். 10 வருஷமாக சபைக்கு வந்துட்டு வாக்குத்தத்தம் கேட்டுக்கிறேன், உன் பேர் என்னது? முட்டாள். 10 வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு, இன்னும் அற்புதத்தை கேட்டுக்கிறேன், உன் பேர் என்னது? முட்டாள். 10 வருஷமா ஆச்சு சபைக்கு வந்து, இயேசுனா யாருனே உனக்கு தெரியல, உன் பேர் என்னது? எத்தனை கூமுட்டா இங்கே உட்காந்துக்குதுன்றது நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோ. வார்த்தையை விசுவாசிக்கிறவன் தான் நித்திய ஜீவன் வரைக்கும் பிரயாணம் பண்ண முடியும். அற்புதத்தை எதிர்நோக்கி நிற்கிறவன் பூமியிலே செத்து அப்படியே பாதாளம் போயிடுவான். ஆமென். அப்போ ஊழியக்காரன் போதிக்கும் பொழுது என்ன கண்டியோ, என்ன கேட்டியோ, எதை அறிந்து கொண்டாயோ அதன்படி நீ வாழ்வாயானால் கர்த்தரே உன்னோட கூட இருப்பாரு. ஆண்டவர் என் கூட இருக்கும்போது அதில் நான் திருப்தி அடைவனே தவிர நான் ஆண்டவர்கிட்ட அற்புதம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:9 எல்லாரும் சேர்ந்து வாசி. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் இவைகளோ சரி கவனிங்க. இப்போ நான் ஒரு பாரம்பரிய பிரசங்கியாராக இருந்திருந்தேன், ஒரு பைபிள் டீச்சர் இல்லை. நான் ஒருவேளை ஒரு பைபிள் டீச்சர் இல்லை,
நான் ஒரு ஒரு பிரசங்கியார் அப்படின்னு இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? கண்டும் கேட்டும் கற்றும் அடைந்தும் அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் எடுத்து என்ன கண்ட, என்ன கற்ற, என்ன கேட்ட, என்ன அடைஞ்சேன்னு நான் ஒரு சொந்த ஒரு கதையை பில்டப் பண்ணி நான் ஒரு செய்தியை கொடுத்துட்டு, கர்த்தர் நம்மோடு பேசினபடியால் எல்லா கரங்களை வைத்து சாத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு செய்தியை முடிச்சிருப்பேன். இன்னைக்கு அந்த கதைலாம் வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எதை கண்டார்கள், எதை கேட்டார்கள், எதை அடைந்தார்கள் அப்படின்றத தெளிவாக வாசிக்க போகிறோம். எத்தனை பேர் கூட தயாராக இருக்கிறீங்க? 2025 உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்னைக்கு வசனத்தை மிஸ் பண்ணிட்ட உன் ஆசீர்வாதமே கேன்சல் இன் ஜீசஸ் நேம். ஆமாம், பார்த்துக்கோ. அதனால் ஆமாம், தூக்கம் வரவங்களாம் கண்ணை தேய்ச்சி நல்லா தேய்ச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோ. சங்கர் ரெடியா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் முதலிருந்து வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிச்சோம்ல, நீங்கள் என்னிடத்தில் கண்டும் கேட்டும் கற்றும் அடைந்தவைகளோ அவைகளில் செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். எதை கண்டு, எதை கேட்டு, எதை கற்று, எதை அடைந்தோம், என்ன பண்ணா சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட இருப்பார்? இன்னைக்கு அதுதான் கேள்வி. அது தனியாக நம்ம செய்தி வேண்டாம், மேலேருந்து வாசிப்போம். எதை குறித்து பவுல் சபைக்கு சொல்லுகிறார், அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம். வாசிக்கலாமா? ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான, என்ன வார்த்தை பாரு, எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. பாரு, ஏற்கனவே பிரியம்னாரு, மறுபடியும் பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள். இப்ப இந்தபடியேன்னு வந்தா என்ன கேள்வி கேட்கணும்? எந்தபடி எல்லாம் சொல்லு. எந்தபடி எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது? முன்னாடி சாப்டருக்கு வா, 3ஆம் அதிகாரம் கடைசி பகுதி. 3ஆம் அதிகாரத்தில் எங்கிருந்து வாசிக்க போறோம் தெரியுமா? 12 3ஆம் அதிகாரம் 12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி. என்ன பார், இப்போ நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கிடைச்சி ஒரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே, இல்லாட்டி 4 பேர்ட்டு இயேசுவை பற்றி ஒரு சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆத்ம ஆதாயப்படுத்த ஆரம்பிச்ச உடனே இவங்களுக்குள்ள தாடா ஒரு நினைப்பு வந்துடுது, நமக்கு எல்லாமே என்ன சரவணன், எல்லாமே அப்படின்னு ஒரு நினைப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. 2 பாட்டு பாடி ஜெகனே 2 பாட்டு பாடி வாசிப்படுத்த உடனே நம்மளுக்கு எல்லாமே ஸ்டேஜ்லேயே ஏற்ற மாட்டேன். பார்த்துக்க அப்புறம் ஒன்று எப்படிங்க? அப்போ பவுல் சொல்றாரு, முற்றிலும் தெரிந்தவன் ஆனேன் என்று யாரும் நினைக்காது. நம்ம எல்லாமே தெரியும்லாம் இல்லை, ஆனா உனக்கு எந்த அளவுக்கு கர்த்தர் தெரிய வைத்திருக்கிறாரோ அதுல நீ எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறன்றதான் கேள்வி. ஒரு அல்லே சொல்லுங்களேன், ரைட்டா? நான் அடைந்தாயிட்டு முற்றிலும் தெரிந்தவன் நானே நினைக்காத. தலைமையில கைவி, எனக்கு எதுவுமே தெரியாது. கட்டுறது கையளவு கூட இல்லை, அங்கெல்லாம் போவாத. ஆமா, நான் சொல்றது சொல்லு. கட்டுறது கடுகளவு, போடுற சீனை பார்த்தா மலையவே கரைச்சி குடிச்ச நினப்பு. இந்த நினப்பு ஏமா தலைமையில கை வைமானா கால் மேல கால் போட்டு இப்படி உட்காந்துக்கிற, இப்படியா? தலைமை அது பரல, கால் மேல அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்க கால் போட்டுங்க. தலைமையில கை வை, சொல்லு எனக்கு எல்லாம் தெரியும்னு. சீன் போட மாட்டேன். பாஸ்டர் சொன்னார்னா, வார்த்தையின்படி சொன்னார்னா, வார்த்தையில் இருந்து சொன்னார்னா கீழ்ப்படிவேன். போதும், வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. ஆமா, நானே பலமுறை சபையில் சொல்லியிருக்கிறேன், எனக்கே இன்னும் ஃபுல்லா தெரியாது, எனக்கு தெரிஞ்சதில் செம்ம தெளிவா இருக்கிறேன். ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்க யாருக்குமே தெரியாது. உண்மையா இல்லையா? இப்ப நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இப்ப என்கிட்டே சேலஞ்ச் பண்றது பேச வரான். இவனுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லு, முட்டாள். ஆமாவா இல்லையா? அப்போ நான் தைரியமா சொல்லுவேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல ஒழுங்கு மரியாதையா என்ன போலவே நீயும் கிறிஸ்துவை பின்பற்று. எவ்வளோ சொல்லி கொடுக்குறனோ அவ்வளோ கத்துக்கோ. எதிர்த்து பேசாத,
மெமரைஸ் பண்ணு, கற்றுக்கொள், கிறிஸ்துவை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பி. அல்லேலூயா. தலைமையில கை வச்சு சொல்ல, தெரிஞ்ச மாதிரி என்ன போடக்கூடாது, சீன் போட கூடாது, கற்றுக்கொள்ள வேண்டும். ராமீன் சொல்லுவோமா? தொடர்ந்து வாசிக்கலாம். ரைட். அப்ப என்ன ஆகுது பாருங்க சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று தூக்கத்தில் யாருன்னா பக்கத்தில் பிடிச்சின்னு சொல்ற போறேன். ஆமா, எதை பிடித்து கொண்டேன்? கிறிஸ்துவை முழுமையாய் அடைச்சிட்டேன்னு சொல்லாத. அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிற. ஒன்று பண்ணலாம். ஒரு விஷயம் வேணா கேரண்டி சொல்ல முடியும். என்ன சொல்றாரு? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர. ஒரு விஷயம் கன்ஃபார்மா சொல்ல முடியும்பா, எனக்கு எல்லாமே தெரியலன்னு சொல்ல முடியாது. எல்லாமே தெரியலன்னு சொல்ல முடியாது. நிறைய கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சது, நிறைய விஷயத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், நான் கடந்து வந்த பாதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு லக்கை நோக்கி எங்களோட சேர்ந்து சொல்ல, பின்னானவைகளை மறந்து. பின்னாடி யாரும் சொல்ல மாட்டீங்க. சாமி கண்ணையா சொல்லலும் நீங்கள் வயசில் பெரியவனாக இருந்தாலும் ஆவிக்கிற வாழ்க்கையில் என் புள்ள. ஆமாம் சொல்லுங்க. பின்னானவைகளை அபி மண்டை திருப்பாத திரும்பி விட்டுருவேன் வேற பேர். ஆமாம், பின்னானவைகளை மறந்து முன்னான. இப்போதான் பின்னாடி மறந்துன்ற திருப்பி பின்னாடி திரும்பி பார்க்குறேன். பின்னாடி மறந்துடு, பின்னாடி திரும்பாத. வசனம் தான் சொல்லுது. பின்னாடி பின்னானவைகளை மறந்து ஓடி ஓடி டேய் நாடி. அப்புறம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி. ஆமா, இதை வேணா தைரியமா சொல்லு. எல்லாம் தெரியாது, ஏதோ தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்தில் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், பாஸ்டெல்லாம் மறந்துட்டு ஃபியூச்சரில் இயேசு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நல்ல சொல்லுவோமா? தொடர்ந்து வாசி, தொடர்ந்து வாசி. ஆகையால் தேறினவர்கள் யாவரும், கவனிச்சியா, உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையில் தேறிய மனுஷன் ஒருவன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லவே மாட்டான். அப்படின்னு சொல்லவா? கர்த்தருடைய வார்த்தையில தேறின ஒரு மனுஷன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல மாட்டான். எல்லாம் தெரியும்னு ஒரு வேளை சொன்னா, இல்லாட்டி எல்லாம் தெரிஞ்சது போல ஒரு பாவனையை கிரியேட் பண்ணா, அவன் பேர் என்ன? சத்தமா சொல்லுங்களேன். அநேகமாக நீங்கள் செய்தி முடிக்கும் போது செய்தியின் தலைப்பு முட்டாளில் போய் நிற்கும் போலுங்க. ஆமாம், ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டேன், தெரியாத விஷயத்தை நோக்கி இயேசுவை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதை கேரண்டி சொல்ல முடியும். ஆமென். அடுத்து பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் நம்மில் தேறினவர், நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ, வாசிங்க. சரி சரி சரி, 15 வசனம், 15 வசனம். ஆகையால் ஓகே, ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? இவ பிரச்சனை தான் ஆரம்பிக்குது. ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துவார் சொல்லு? நேரில் வந்துட்டு செல்வி, நேரில் வந்துட்டு சொல்லுவார், செல்வி நீ நினைச்ச அளவு நீ தேரலாமா அப்படின்னு பாரா. இப்ப ஆண்டவர் வெளிப்படுத்துவார் என்ன மீனிங்க? சொல்லு. போதகர் மூலமா தான் உன்கிட்ட பேசுவார். நல்ல கவனி, நான் தான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன், எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் தேரல, எதிர்பார்த்த அளவுக்கு நீ இன்னும் வளரல, போதிக்கப்பட்ட அளவுக்கு நீ இன்னும் உருவாகல, நான் தான் வந்து சொல்லுவேன். நம்ம நாட்டில் பயங்கர திறமைசாலிங்க. ஆண்டவர் பாஸ்டர் மூலமா எனக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கிறாரு அப்படின்றத விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அவர் பார் என்னையே வந்து என்ன பண்ணுறாரு, ஆமாம் உனக்கு எனக்கு வாய்க்கா வரப்பு தகராறு, ஆமாம் உன்னை வந்து நான் வந்துட்டு அசிங்கப்படுத்துறதோ உனக்கு ஒன்றும் தெரியல மட்டுப்படுத்துறதோ என் வேலையா? என் வேலை ஒன்று உருவாக்குறது மட்டும்தான். ராமேன் சொல்லுங்கள்ல. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு
இது ஒரு பிரபலமான ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல. அது நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருக்காங்க. 1 யோவான் 1 அதிகாரம் 25 வசனம். 2 இருக்கு சார். 1 யோவான் 2 அதிகாரம் 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனம். சரி சரி. இப்போ இந்த வசனத்தை நிறைய பேர் வச்சுக்கிட்டு எனக்கு ஆவியானவர் போதிச்சிருவார், எனக்கு சத்தியமா இருக்கிறது பொய் அல்ல, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய சர்ச்சை எழுத்த முடியலாமா? அது வசனம் சொல்லுதுல்லப்பா, யாரும் உனக்கு போதிக்க வேண்டிய சத்தியமா இருக்கிறது பொய் இல்லை. எவ்வளவு ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கு பாரு. என்ன பண்ணலாம்? சர்ச் முடியலாமா? பாஸ்டர்லாம் வேணாம், யாரும் போதிக்கலாம் வேண்டாம், ஆவியானவர் என்ன பண்றாரு உனக்கு? ரபிலாஸ்டர் அப்பாடி, நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவ்வளோ தூரம் வர்றது, ஐயா வேற ஏன் வரல திட்டார் என்ன போட்டுன்னு. அதான் விமல் பாஸ்டர் சூப்பர். சொல்லுங்களேன், யாரும் கோச்சிக்காதீங்க. நான் வந்து எல்லாரையும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அட்டென்ஷன் இருக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே தவிர யாரையும் தப்பாக பேசுறதுக்கு இல்லை. கோச்சிக்காதீங்க சிஸ்டர். கவனிங்க, இப்போ இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அந்த அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது, அது சகலத்தையும் போதிக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது சத்தியமாக இருக்கிறது பொய் அல்ல, அவர் போதித்தபடியே நீங்கள் அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அவரே எல்லாத்தையும் போதிச்சிருவாரு. சரி, ஆவியானவர் வேதாகமம் எழுதின ஒரிஜினல் லாங்குவேஜ் சொல்லி தருவாரா? தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் தானே கையில் வச்சிருக்கிறோம். மொழிபெயர்ப்பு பிழைகள் இருக்கா இல்லையா? 100% இருக்குது, நிறையா இருக்குது பைபிளில். பைபிளில் தப்பு இல்லை, தமிழில் மொழிபெயர்த்த ஆட்கள் சின்ன சின்ன இடங்களில் தவறு செய்திருக்கிறாங்க. சரி, யாருன்னா ஒருத்தர் ஆவியானவர்கிட்ட போய் கேட்டு சொல்லு, தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்தது யார், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அவர் தான் சகலத்தையும் போதிப்பார்ல. பெல்ஜின்டா ஆவின்னு சொன்னாரா? பேச்சு மண்டே பேத்துருவேன், என்ன பேத்த மாதிரி தான் லைட்டாக பார்த்துக்கோங்க. என்ன பெல்ஜினே? இப்போ பாட்டியம்மா ஆவியில் நிரம்பிட்டாங்க. உள்ள நடக்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, சூப்பராக போய்கிட்டு இருக்கு. கவனிங்க, என்னப்பா விமல், என்ன விமல், தமிழ் வேதாகமத்தை ஆவியானவர் எப்போ மொழிபெயர்த்தான்னு சொல்லிட்டாங்க, கேட்டு சொல்றியா? பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டுச்சு? ஆவியானவர் சொன்னாரா? நான் சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்பேன். அப்புறம் இப்போ நல்லா கவனி, இப்போ இந்த வசனத்துக்கு மீனிங் என்ன? சகலத்தையும் போதிப்பார் அப்படின்னு உடனே உனக்கு யாரும் போதிக்க தேவையில்லை, உனக்காக எல்லாம் தெரிஞ்சிடும், அப்படியா? இல்லை. இப்போ இந்த 1 யோவான் 2 அதிகாரம் வீட்டில் போயிட்டு ஃபுல்லாக வாசிங்க. அந்த வசனத்துக்கு உண்மையான மீனிங் என்ன தெரியுமா? உனக்கு கள்ள உபதேசம்னா என்னன்றதை பற்றி பெருசாக படிக்க தேவையில்லை. ஆனால் கள்ள உபதேசிகள் யாராவது உங்ககிட்ட வந்து வஞ்சகமாய் பேசி சரியான உபதேசத்தை மாற்ற ட்ரை பண்ணா ஆவியானவர் தெளிவாக சொல்லுவார், அவன் சொல்றது தப்பு, கேட்காத. கள்ள உபதேசம் என்பது எதிரோடு சொல்கிறார் யோவான், பிதாவையும் குமாரனையும் அன்றி வரக்கூடிய எந்த உபதேசமா இருந்தாலும் கள்ள உபதேசம். அப்படி அழகா தெய்வத்துவத்தை பத்தி யெகோவா சாட்சிக்காரர்களோ இல்ல ஒன்லி ஜீசஸ் காரவனா வந்து உன்கிட்ட பேசினானா அவன் சொல்றது கரெக்டா தப்பா, எப்படி எதிர்த்து அவன்கிட்ட பேசுறதுன்ற அறிவு உனக்கு ஒருவேளை இல்லாம இருக்கலாம். ஆனா அவன் பேசுறது தப்புன்றது ஆவியானவர் தெளிவா சொல்லி தருவார். ஆவியானவர் பைபிள் ஸ்டடி இருக்க மாட்டார். அதுக்காக தான் ஆண்டவர் சபையில் போதகர் என்ற ஒரு நபரை தலைமைத்துவத்தில் வச்சு வேதாகமத்தை சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு கட்டளையை கத்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆவியானவர் சகலத்தை சொல்றாரு அப்படின்ட்டு ஏமாந்து போகாத. வாங்க பிலிப்பியருக்கு முன்னாடி வரலாம். பிலிப்பியர் 3 அதிகாரம் வாசிக்கிறோம்ல, அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். 16 ஆகிலும் எல்லாரும் சொல்லுங்க, ஒரே சிந்தை. எல்லாரும் சொல்லல, சொல்றதுல எல்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்லல. சிந்தையில் எங்க இருக்க போறேன்? எல்லாம் சேர்ந்து சொல்லு, ஒரே சிந்தை. ஒரே சிந்தை, ஒரே சிந்தையா இருக்கணும். ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம அடுத்து வாசிக்கும் போது அதுல ஒரு சத்தியம் இருக்குது, கவனிங்க. ரைட்டா? தொடர்ந்து வாசி. ஒரே சிந்தையா இருப்போமாக சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி. இப்ப நல்லா கவனி,
15ஆம் வருஷத்துல வருஷம் தேவனே உனக்கு வெளிப்படுத்துவார். ஆனா இங்க 17வது வருஷத்துல வாசிக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். புரியல? எப்படி ஆண்டவர் வழிகாட்டுவாரா, போதகர் வழிகாட்டுவாரா? வசனம் என்ன சொல்லுது? தேவன் உனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவாரானால் அது உன் சபையின் போதகர் மூலமாக வெளிப்படுத்துவாரே தவிர உனக்காகவே தானா ஒரு தரிசனம் வராது. ஏன் அப்படின்னா இனி அநேக கிறிஸ்தவ சமுதாயத்தில் தரிசனம் பார்த்தேன் அப்படின்ட்டு தவறான உபதேசத்தை சபையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இருக்கிற ஒரு மட்டமான காரியம் என்ன அப்படின்னா, அநேக சபை போதகர்கள் சத்தியம் அதிகமாக அறியாத காரணத்தால் சபையில் விசுவாசி மக்கள் தரிசனம் பார்த்தேன்னு சொல்லும் பொழுது அது வந்துட்டு பிரசங்கில வாசிக்கிறபடி துரித்தனங்கள் மிகுதியால் சொப்பனங்கள் பிறக்கின்றன. ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி கனவு பார்க்குறாங்களா, இல்லை அவனுடைய சொந்த புத்தியிலிருந்து சுய ஆவியிலிருந்து ஒரு சொப்பனமாக வருதா? இதை உட்கார்ந்து கேட்டு விளக்க கொடுக்கறதுக்கு போதகருக்கு தயாராக இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு போதகருக்கு இங்கே அறிவில்லை. என்ன பண்ணிடுறாங்க, அந்த சிஸ்டரை உடனே சபையில் சாட்சியாக நிற்க வச்சு, பார்த்தீங்களா கர்த்தர் தரிசனம் காட்டார் பார்த்தியா? சிம்பிள் கேள்வி. அது ஆண்டவர் காட்டினாரா பிசாசு காட்டுச்சா? எப்படி தெரியும் உனக்கு? பிசாசு தரிசனம் காட்டுமா காட்டாத? சொப்பனத்தில் பிசாசு பேசுமா பேசாத? முடியுமா முடியாத? இப்போ ஆண்டவர் தான் உனக்கு தரிசனம் காட்டினாரு, இல்லை பிசாசு தரிசனம் காட்சின்றது என்ன கேரண்டி? அதுக்காக கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். போதிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கவனிக்கணும். உனக்கு தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவாரானால் அது கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறோம் போதகர் மூலமா வெளிப்படுத்துவாரு. உனக்காக தானா வெளிப்பாடு வராது. உனக்காக தானா வெளிப்பாடு, உனக்கு தானா ஒரு வெளிப்பாடு வந்ததுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீயாவே ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு ஒரு புது ஐடியாவோட வந்திருக்கேன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இந்த புது வருஷத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் தேடின ஒரு ஆவிங்க. ஏன் அப்படின்னா அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். எப்படியா? நீ சொல்ற வசனம் அப்படி இல்லடா, தப்பா இருக்குதுடா, வசனத்தை ஒழுங்கா வாசிடா அப்படின்னா நம்ம கிட்டே ஆர்கியூ பண்ண வரான். மண்டையில கொட்டு, வாய்கே திறந்துடாது எங்கிட்டலாம் வந்து. அவ்வளோதான், பார்த்துக்கோ. வசனத்தை கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் உனக்கு அடிமை. வசனத்தை மாற்றி பேசினா மகனை நீ எனக்கு அடிமை. பார்த்துக்கோ. ஆமாம், கொத்தடிமை ஆக்கிடும். வசனத்தை மரியாதையாக கரெக்டாக பேசணும், மாற்றிலாம் பேசக்கூடாது. ராமின் சொல்லுங்களேன். ஆமாம், வாசிங்க. ஏன் அப்படின்னா அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தடவை சொன்னேன். டிவியில் உட்காந்து பார்க்கறது ஆசீர்வாதம் சேனல். அந்த காவி ட்ரெஸ் போட்டு தாடிக்கார ஒருத்தர், அவன் பேர் என்ன? அந்த ஆள் பேர் என்ன? அந்த ஆள் சாதுவேல். நீ வந்தால் கல்யாணம் ஆயிடுச்சு, மலேசியாவில் தான் முன்னாடி. சாது சுந்தர் செல்வராஜ் அவர் சொல்லுகிறாரு, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்காக நான் ஒரு போர் சேனையை எழுப்பி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இஸ்ரேலில் ஒரு பெரிய பங்களா கட்டினுக்கிறாரு. எப்படி? நீங்க கரெக்டாக சொல்லுங்களேன். எத்தனை கோடி ஜனங்களை சேர்த்தா அந்தி கிறிஸ்து அகைன்ஸ்டா போய் யுத்தத்தில் ஜெயிச்சிட முடியும்? சொல்லுங்க, ஜெயிக்க முடியுமா? முடியுமா? சரி, அந்தி கிறிஸ்து ஆட்சியில் நீங்களா இருக்க போறீங்களா? வருகையை பற்றி தெளிவு இல்லைன்னா போன ஞாயிற்றுக்கிழமை செய்தி யூடியூப்ல இருக்கு, தயவு செய்து என்னோட செய்தி போட்டு கேளுங்க. போன சண்டே வருகை எப்படி நடக்கும், வேதம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறேன். யூடியூப்ல போயிட்டு தயவு செய்து செய்தி உட்காந்து கேளு. நல்ல கவனி. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் சபை இருக்காது. ரகசிய வரையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு. அவளுடைய வயிறு, அவளுடைய தேவன் வயிறு, அவளுடைய மகிமை, அவளுடைய லட்சை. அவர்கள் பூமி கொடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். எவெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் பணத்தை பிச்சுக்கிட்டு கூரையிலிருந்து கொட்டுன்றானோ அவெல்லாம் அவன் வைத்து போடப்புக்காக உன்னை ஏமாற்றி உன்னை காணிக்க ட்ரை பண்றான்றது அர்த்தம். அவன் வயிற்று பழப்புக்கு அவன் தொழில் பண்ணுறான், கேட்டால் ஊழியக்காரன் சொல்கிறான். வசனத்துக்கு முடியும், அவன் ஊழியக்காரன் கிடையாது. எங்களுடைய ஊழியத்தின் படகிலே பைபிள் இருந்து, அதான் இவங்க பெரிய வேத பண்டிதர்கள் பைபிள் தான் பேசுவானுங்க. பேதுருடைய படகுல ஆண்டவர் 153 பெரிய மீனை பிடிக்க செஞ்சாராம். சரியா?
விமர்சகர் இங்க இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டா விலாவரியா சொல்லுவாரு. 153 எத்தனை மீன்ரா? ரைட்டா? அதுல எங்களுடைய ஊழியத்தின் படகுல நீங்கள் ஒரு பெரிய மீனா இருக்க வேண்டுமானால் 1,00,000 ரூபாய். என்னடா கூறுபட்டு வைக்கிறீங்க? சொல்றது யாரு? சென்னையில் ஆல்வின் தாமஸ். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, அந்த பாட்டை பாடினவர் தான். சரியா? அவங்க வயிறு தான் அவன் கடவுள். ஊழியக்காரன் பேர்ல பொழப்பு நடத்திட்டு இருக்கான். ஊழியக்காரன் இல்ல. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஏமாந்து போகாத, ஏமாறாத. முதல்ல டிவியில் செய்தி பார்க்கறது முதல்ல ஸ்டாப் பண்ணு. உனக்கு எதுக்கு ஆண்டவர் சபையை கொடுத்துருக்காரு? உனக்கு எதுக்கு ஆண்டவர் போதகர் கொடுத்துருக்காரு? எதுக்கு நான் இங்க இருக்கிறேன்? வெட்டி வேலையா? மோகன் சிலாசரஸுக்கு திருத்தோணம் என்னன்னே தெரியல. வாங்க அவர் வீடியோ போட்டு காட்டுறேன், வந்து கேளுங்க. நம்ம அடிப்படையை ஆராதிக்கிற திரியக தேவ உபதேசத்தை தப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. பாவம், ஒரு சுவிசேஷகர் என்ன தெரியும்? இயேசு நல்லவர், விசுவாசி பரலோகம் போவ, அவ்வளவுதான் அவர் அழைப்பு. அதோட வேலையை பார்க்க வேண்டியது தானே. உன்னை யார் பைபிள் டீச் பண்றதுக்கு கூப்பிட்டது? பிரபலமா ஒரு ஊழியக்கார பிரபலம் ஆயிட்டானா அவனை தலைமையில தூக்கி வச்சிருது. ஆண்டவரை மறந்துட்டாங்க. இதுல வியாபாரம் வேற. ஜப என்ன, ஜப பேனா தெரியுமா? என்ன படிச்சுன்னு எக்ஸாம் படிச்சுட்டுலாம் போவாத. ஜப பேனா வாங்கு, மேஜிக் பென் மாதிரி பேப்பர்ல வை, அதுவா எழுதிடு மொத்தம். ஜப ஸ்ப்ரே தெரியுமா? ஜோமனி ஸ்ப்ரே அடிக்குது மூஞ்சில. ஆமா, இதெல்லாம் பார்த்து ஏமாந்து போவது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நான் பிளான் பண்ணிட்டே வரல. நான் வர்ஷிப் டைமில் ஆண்டவர் என் மனசில் உணர்த்தினதை நான் தெளிவாக சொன்னேன். இந்த 2025 நீ வேதத்தை வாசிக்க போற. இது வரைக்கும் புரியாத விதத்தில் வேதத்தை கர்த்தர் உனக்கு புரிய வைக்க போறார். அதை வேணா வெளிப்பாடுன்னு சொல்லு. அதை ஆண்டவர் புரிய வச்சாருன்னா கரெக்டாக புரிய வைப்பார், தப்பா புரிய வைக்க மாட்டார். அல்ல சொல்லுங்களேன். அல்ல. ஏன்னா இனி அநேகர் வேறு விதமாக இருக்கிறார்கள். பிழைப்புக்காக ஊழிய செய்யறான், வயிற்றுக்காக ஊழிய செய்யறான். அவனை நம்பி அவன் ஊழியக்காரன்ற பேர்ல கஷ்டப்பட்டு வேலையை போய் சம்பாதிச்சு போதகர் இருப்பாரு. இவர் காணிக்கை தர மாட்டான். ஏஞ்சல் டிவி காணிக்கை அனுப்பி வச்சுட்டு இருப்பான். உனக்கு எதனா ஒண்ணு அவனை வரப்போறான். கள்ளர்கள், வஞ்சகர்கள், அவர்கள் மகிமை அவருடைய லட்சை. ஆமா, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். உலக பிரகாரமாக பேசிட்டு இருப்பான். அடுத்த வசனம் சரி. இந்த அடுத்த வசனத்தை பாட்டா பாடிடுவோமா? நம்முடைய குடியிருப்பு பரலோக, கையை தட்ட. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. எவன் ஒருத்தன் பாடி முடிச்சிட்டோம். ரொம்ப அடிக்கிறீங்களே அப்படியே. எப்படி எந்த ஒரு ஊழியக்காரன் பொருளாதார ஆசீர்வாதத்தை பெருசா உனக்கு பிரசங்கம் பண்றானோ அவனோட பாதாள அனுப்ப வழிகாட்டிக்கிட்டு இருக்கான்றதை மறந்துடாத. நம்ம இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நம்ம ஆசை எல்லாமே வந்து இயேசுதான். ஆசை பூமி இல்லை, ஆசை பணம் இல்லை, ஆசை பொருளாதாரம் இல்லை. இதெல்லாம் தேவை. உன் தேவைக்கு தக்கதாக கர்த்தர் சந்திப்பாரு. ஆனா உன் ஆசை இது மேல இல்லை. உன் ஆசைலாம் இயேசுவா இருக்கணும். உன் ஆசைலாம் இயேசுவின் வருகையா இருக்கணும். உன் ஆசைலாம் தேவ ராஜ்யமா இருக்கணும். உன் ஆசைலாம் ஆத்தும ஆதாயமா இருக்கணும். உன் ஆசை என்ன இருக்கணும் தெரியுமா? பிசாசின் ராஜ்யத்தை தகர்க்கிறது ஆசீர்வாதமா இருக்கணும். அதுவும் ஆசையா இருக்கணும். ஆமா, இத்தனை வருஷமா சர்ச்சை வர்றேன், என்னத்தான் கண்டேன். வசன வாசிக்க தெரியலன்னா உனக்கு ஒரு மண்ணும் கிடைக்காது. இப்பவே சொல்லிடுறேன். உனக்கு சத்தியம் புரியலன்னா நீ ஒரு மட்டையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஆமா, உனக்கு இயேசு கிடைச்சாருன்னா உனக்கு எல்லாமே இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர
அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்து ஒப்பாக. இப்ப முதலாம் வசனம் வாசி. 4:1. எந்தபடி நிலைத்திருங்கள். உன் பாஸ்டர் நடத்துறாரு பத்தியா, அதுல நிலைத்திரு. உன் பாஸ்டர் மூலமா தேவன் வெளிப்படுத்துறாரு பத்தியா, அதுல நிலைத்திரு. இது ஏமாத்திர வஞ்சகர வராம பத்தியா, அவங்கிட்ட எச்சரிக்கையாயிரு. வயிறே பொழப்பா தேவனா வச்சு ஊழியம் பண்றான் பத்தியா, அவங்கிட்ட போய் சிக்கி கொள்ளாத. ஏனென்றால் பூமிக்குரியவைகள் உனக்கு அல்ல, பரலோகத்திற்குரியவைகள் எல்லாம் உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுல நிலைச்சு நில்லு. ஆமா, இதுல நிலைச்சு நில்லு. புதுசா ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கீங்க. எவ்வளவு விதைக்கிறியோ, ஆமா, கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமாய் அறுவடை செய்வான். அதிகமாய் விதைக்கிறவன். ஆண்டவர் வட்டி கம்பெனி நடத்துறாரு, சீட்டு கம்பெனியா? 50,000 சீட்டு போடுறியா, 5 லட்சம் சீட்டு போடுறேன்னு கேட்கறதுக்கு? நிறைய சீட்டு போட்டா நிறைய காசு கிடைக்கும் இல்ல? இல்ல, நல்லா கவனி. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பைசா கொடுத்து வாங்க முடியாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நிறைய பேருக்கு பெரிய நினைப்பு, ஐயா கிட்ட காணிக்கை கொடுத்தாச்சுன்னா ஐயா என்ன பண்ணுவாரு? நான் பாக்கெட்ல போட்டு போயிடுவேன். ஆசீர்வாதத்தை செபிப்பார். கண்டிப்பா ஆசீர்வாதம் செபிப்பேன். இப்போ நான் சொல்றதுனால நீ ஆசீர்வாதம் ஆயிட போறியா? வசனம் சொல்லுது, நீ சொல்ற ஆசீர்வாதம் அதுக்கு அவன் பாத்திரவனா இருப்பானானாலும் அது அவனை போய் சேரும். அப்படி இல்லாட்டி பூமராங்க மாதிரி அது திருப்பி என்கிட்டே வந்துடும். பூமராங்க தெரியுமா? கலரை தெரியுமா? ஒரு கட்டை இப்படி மாதிரி இருக்கும். அதை ஓங்கி வீசி காத்துல வீசி விட்ட அப்படின்னா அது சர்ற சுத்தி திரும்பி உங்ககிட்டே வந்துடும். போற மாதிரி போகும். அதான் பூமராங், கலரின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஆமா, அந்த மாதிரி தான் நான் சொல்ற ஆசீர்வாதத்தை நீ பாத்திரவான இருந்தீங்கன்னா ஒன்று வந்து சேரும். இல்லாட்டி உங்ககிட்ட வர மாதிரி அப்படியே உன் தலையை சுத்தி அப்படியே திருப்பி என்கிட்டே வந்துடும். திருப்பி பார்த்துக்கோ. நீ பாத்திரவான இருப்பாயானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உமக்கு தங்கி இருக்கும். காசு கொடுத்து நீங்க ஆசீர்வாதம் வாங்க முடியாது. அப்படி கேட்ட காரியங்கள் இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அடுத்து ஏயோத்தியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். பார், பவுல் பேர் பப்ளிக் லெட்டர்ல எழுதிடுறாரு. நான் ஒருவேளை சபையில் 4 பேர் மத்தியில், விக்டர் நீயும் ஜெகனும் ஒரே சிந்தையா இருங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னா எப்படி 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 எடுத்துக்குவாங்க இவங்க? இன்னைக்கு நிறைய பேர் போஸ்டெல்லாம் வந்து என்கிட்டே சொல்றாங்க, ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா தனியாக கூப்பிட்டு சொல்லுங்க பாஸ்ட். 4 பேர் பத்தியில பவுல்லாம் லெட்டர் எழுதி கொடுத்துக்கிறாரு. 2000 வருஷமா இந்த ரெண்டு பேர் யாருன்னே தெரியல. இந்த 2 பேர் யாரு ஒரு ஐடியாவும் இல்லை. இந்த பேர் பைபிளில் வேற என்ன வருதா? எங்கேயுமே இல்லை. என்ன பேர் வாசி? அது பேர் வாயில கூட வரல. ஏரோத்தியாள் மாதிரி இருக்குது. ஏயோத்தியாள் லேடிஸ் ஃபைட்டு. சிண்டிகேட் பேங்கா? சிந்திக்கையாள். ஏயோதியாள், சிந்திக்கையாள் யாருனே தெரியாது. ஆனா 2000 வருஷம் பைபிள் படிக்கிறவன் பேரை பச்சுக்கிறான். இப்போ ஒருவேளை பரலோகத்தில் பவுல்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்களோ, ஏயா எழுதுனது யாருன்னா பேரை எழுதி வச்சுட்டு வந்துட்டேன் ஜானுவல் போட்டு கிளிக்கிறாங்க சர்ச்சில் வச்சு சண்டை போட்டு இருப்பாங்களோ. நல்லா கவனி, வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் புத்தி உண்டாகும்படியாய் ஒருவனை எல்லார் முன்பாக கடிந்து கொள்ளுதான் வசனம் சொல்லுது. தனியாக கூப்பிட்டு பேச நான் இப்போ இது வந்து சர்ச்ன்றது பப்ளிக் பிளேஸ் இல்லை. இது சபை என்பது ஒரு குடும்பம். இதுல என்னுடைய சரீரமாகிய சபை, என்னுடைய அங்கத்தினர். நான் ஒரு தப்பு பண்ணும்போது பாஸ்டர் என் பேரை சொல்லி எனக்கு ஒரு கரெக்ஷன் சொன்னார்னா நான் மாட்டிக்கிட்டேன். ஆனா நிறைய பேரு மாட்டாம இருக்கிறா. அப்ப என்ன முன்னுதாரணமா வச்சு எனக்கு ஒரு கரெக்ஷன் சொல்லும் போது அது அநேகருக்கு அப்படி எடுத்துக்கணும். அதுதான் நீ தேறின விசுவாசியா இருக்கிறன்ற அடையாளம். அல்லேலூயா. அது ரோஷம் வந்துருது. பாஸ்டர் ஸ்டேஜில் சொல்லிட்டார், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இனிமே ஸ்டேஜில் தான் சொல்ல போறேன். இனிமே ஸ்டேஜில் மட்டும் தான் சொல்ல போறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரே சிந்தையாயிரம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, ஒரே சிந்தை. தொடர்ந்து வாசிங்க. அப்ப என்னது? ஒரே சிந்தையோடு கூட என்ன பண்ணுமா? அடுத்து வாசிங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமெண்டோடு மற்ற என் உடன் வேலையாளோடும் கூட
சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் சொல்லுவோமா? கவுனி, பவுல் அழகாக ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டார். யார் யாரெல்லாம் சுவிசேஷத்திற்காக ஒத்துழைக்கிறாயோ உன் பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் கம்பல்சரி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது பொய்யாகாது. ஆமென். நிறைய பேர் சுவிசேஷ கூட்டத்தை வருவாங்க, டீமா வருவான். ஒரு 10 பேர் டீமா வருவாங்க காஸ்பல் சொல்ல போலான்ட்டு. அந்த 10 பேர்ல ஒரு 3 பேர் உருப்படியே காஸ்பல் சொல்லுவான். மிச்சம் எத்தனை பேர் இருக்கான்? 7 பேர் இருக்கான். அந்த 7 பேர்ல ஒரு 3 பேர் பாஸ்டர் பார்க்கும்போது மட்டும் தான் காஸ்பல் சொல்லுவான். மிச்சம் எத்தனை பேர்? 4 பேர். இந்த 4 பேருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். இந்த 4 பேரோட பேர் என்ன தெரியுமா? துரைமார்கள். இவன் எதுவுமே எந்த சுவிசேஷ வேலையும் செய்ய மாட்டான். டீ குடிக்கும்போது கரெக்டாக நிற்பான். யார் வீட்டுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் கரெக்டாக கிடைக்குமா அந்த வீட்டுக்குள்ள கரெக்டாக வந்துடுவான். இவன் சுவிசேஷம் சொல்ல மாட்டான். எல்லாரும் சுவிசேஷம் சொல்றாங்களான்னு வேடிக்கை பார்த்துட்டு இவர் சூப்பரைஸ் பண்ணிட்டு இருப்பார். இதுல பாஸ்டர் நம்ம இன்னைக்கு சபையில் ஒரு சொல்லி கொடுத்தீங்களா ஒரு சத்தியம் ஒன்று, மூடிக்கிட்டு போய் சுவிசேஷம் சொல்றானா இங்கே வந்துட்டு டவுட் கேட்டுக்கிறான். இப்படி டைம் பாஸ் பண்றது. கவுனி, சுவிசேஷ வேலைக்காக உன்னுடைய ஒத்துழைப்பு இருந்தால் சுவிசேஷத்தை என்னோட கூட சேர்ந்து நீயும் சொன்னா உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நீ சுவிசேஷ வேலைக்கு ஈடு கொடுக்காம சர்ச்சில் வந்தேன், பாட்டு பாடினேன், வரிசைப்படுத்தேன், யாருக்கு பிரயோஜனம்? நான் என்ன தான் சொல்றேன், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறேன். இப்போ அதனால என்ன நானும் போய் சுவிசேஷம் சொல்லணும். உனக்கு இருக்கிற அதே கட்டளை தான் எனக்கு இருக்குது. என்ன சங்கர் பிரதர், எல்லாருக்கும் ஒரே கட்டளை தான். உனக்கு போதிக்கிற நானும் சுவிசேஷம் சொல்லணும், என் போதனை கேட்கிற நீயும் போய் என்ன பண்ணணும்? தனியா சொல்ல முடியுமா? தனியா சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணலாம், பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் இயேசு சீஷர்ல 2 பேர் அனுப்பி விட்டார். இதனால தான் பவுல் மேல வசனத்துல சொல்றாரு, ஒரே சிந்தையாயிரு, ஒன்னா போய் சுவிசேஷம் சொல்லு. ட்ரெயினில் போகும்போது நம்ம சென்னை பசங்க ட்ரெயினில் போகும்போது பார்த்து வீடியோ பார்த்தீங்களா? பாட்டு பாடி என்ன உம்பல் பயங்கர டான்ஸ் ஆமாம். அப்படியா? கேட்க மறந்துட்டேன். பறகுத்தாம அப்படியா? சத்தமா சொல்லி காஸ்பல் சொல்லி சூப்பரா. அதுல ஒரு தம்பி, நம்ம சர்ச் தம்பியினுடைய தம்பி, அவன் என்கிட்ட வர்றதில்லை. அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணி, என்ன பாஸ்டர் இதான் சொல்ல தெரியல அவங்க சர்ச்சில் நீங்க ட்ரெயினில் மானம் போகுது, கமெண்ட்ல அசிங்கமா திட்டுறான். இவர் பெரிய விசுவாசி, நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய போதகர்கிட்டே ஒரு ஊழியத்தில் இருக்கிறாரு. இந்த விக்டர் தம்பி தான், வேற யாரும் இல்லை. ஆமா, வெள்ளிக்கிழமை நைட் பிரேயர் கிளம்பி வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டு. ஏன் அப்படின்னா இவன் ஃபோன் பண்ணிட்டான். என்ன பாஸ்டர் மானம் போற மாதிரி அசிங்கமா ட்ரெயின்ல கத்தி ஒரு கலாட்டா பண்ற மாதிரி பண்றாங்க. அசிங்கமா இல்ல, சுவிசேஷம் சொல்வதில் எனக்கு ஒரு அசிங்கமும் இல்லை. அப்படிதான் சொல்லுவேன். விருப்பம் இருந்தா கேளு, விருப்பம் இல்லைன்னா போய்கிட்டே இரு. அப்படிதான் சொல்லுவேன். ஆட்டம் போட்டு சொல்லுவேன், பாட்டு பாடி சொல்லுவேன், கத்தி சொல்லுவேன், குழுவா சேர்ந்து சொல்லுவோம். அதே நேரத்தில் மெதுவாகவும் சொல்ல தெரியும், தனித்தனியாகவும் சொல்ல தெரியும், வீடியோடா போயின்னு சொல்ல தெரியும். எப்படி வாய்ப்பு கிடைச்சாலும் சுவிசேஷம் நான் சொல்லுவேன். அப்பவே தீர்மானம் பண்ணேன், உன் தம்பி பேர் இன்னும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவே இல்லை. ஐசக் ஜோவுடைய ஊழியத்தில் இருக்கிறனால அவன் பரலோகம் போயிடுவானா? ஐசக் ஜோ தெரியுமா? கலர் கலரா சட்டையை போட்டு கண்ணாடி போட்டுன்னு செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். ஒரு கிட்டார் வாசித்து பாடுவார், பார்த்துருக்கீங்களா? ரொம்ப லோக்கல் லாங்குவேஜில் பேசுவார். சமீப காலத்தை ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் 10 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிற உபதேசத்தை ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சபையில் ஒரு பிரசங்கம் பண்றாரு. எனக்கே இப்போதான் ஆண்டு கண்ணை தொந்துக்கிறாருன்றாரு. இத்தனை வருஷம் என்ன பண்ணியிருந்தாரு? கலரா சட்டையை போட்டு கிட்டார் வாசிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். பாட்டு பாடுறவனெல்லாம் ஊழியக்காரனா கூப்பிட்டு விட்டா இப்படிதான் ஆகும். அவன் அவமானமா இருக்காமா. குடும்பத்தில் கமெண்ட் செக்ஷன்ல குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இழுத்து வச்சு அசிங்கமா பேசிட்டானா.
நீ சுவிசேஷம் சொல்லி உன் 4 பேர் காரி துப்பணும், அது உனக்கு ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், என் நாமத்து நிமித்தமாய் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் வசனம் சொல்லியிருக்குது. உன்னை அசிங்கமாக திட்டதில்லை, நேரில் வந்து உன்னை அடித்தாலும் உன்னை கொண்டாலும் நீ கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்துக்காக சாகணுமே தவிர அவமானப்பட்டு நீ வாயை மூடிக்கிட்ட அப்படின்னா உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. ஆமென். 2025 முடிவு பண்ணு, மகனை எவனை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லுவேன். எனக்கு என்ன தெரியுதா சொல்லுவேன், என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவேன், என் பக்கத்து வீட்டில் இருக்கங்கிட்ட சொல்லுவேன், ரோட்டில் போகிறேன் கூப்பிட்டு இங்கே வா, உனக்கு இயேசுவை பற்றி தெரியுமா தெரியாதா, கூப்பிட்டு பேசு, பிரச்சனை மட்டும் வா பார்த்துக்கலாம், நாகிறேன் வா பார்த்துக்கலாம், எவன் பிரச்சனை பண்ணுறான் பார்ப்போம், நான் வரேன். பாஸ்டர் இயேசுவை பற்றி பேசினேன், கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி எவன் பிரச்சனை பண்ணுறான் பார்ப்போம், வா போகலாம். நல்லா இருப்ப நீ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. தொடர்ந்து வாசிக்கலாம். திருப்பியும் சொல்கிறேன், சுவிசேஷ பணி செய்யாமல் நீ பரலோகம் போவன்னு கனவு மட்டும் பார்த்துறாத. சுவிசேஷ வேலை செய்தாதான் உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். தொடர்ந்து வாசி. சந்தோஷமா இருங்கள் என்று கவனி. பிலிப்பியர் 4:4 வசனம் சொல்லுது பார், கர்த்தருக்குள் எப்போதோ பல கட்டே இருக்க வேண்டியது சந்தோஷமாக இருக்கிறாங்க. கர்த்தருக்குள் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. சுவிசேஷம் சொல்லாமல் உனக்கு சந்தோஷம் வராது. நீ இயேசுவை பற்றி பேசு, கேட்குறவன் கேட்பான், கேட்காதவன் உன்னை அவமானப்படுத்திட்டு போவான். நான் ஒரு சத்தியத்தை சொல்லிட்டேன், ரகசியத்தை சொல்லிட்டா, நீ சுவிசேஷம் சொல்லி உன்னை ஒருத்தர் அவமானப்படுத்துறான் பத்தியா, அது உனக்கு அவமானமாகவே தோணாது, அதில் நீ சந்தோஷத்தை பார்ப்பேன். அது உண்மையாக உனக்கு அவமானமாக தெரியுது அப்படின்னா நீ ரசிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம் தம்பி. நீ இயேசுவை பற்றி பேசி உன்னை ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டா, நிறைய பேர் இயேசுவை பற்றி பேச பயம், இயேசுவை பற்றி பேச அசிங்கமாக இருக்கு, இயேசுவை பற்றி பேச வெக்கமாக இருக்குது. உனக்காக அரை நிர்வாணமாய் சிலுவையில் தொங்கினார் பத்தியா, அவர் வெக்கப்பட்டாரா? எனக்காக ஒருத்தர் சிலுவையில் செத்தாரு, அரை நிர்வாணமாய் செத்தார், உருகுலைந்து செத்தார், சரீரம் பிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு தன் ஜீவனை கொடுக்கும் வரைக்கும் என்னை ஒருபோதும் விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் உனக்காக அவமானப்படலை, ஆனால் அவரை பற்றி பேச உனக்கு அவமானமா இருக்குதா? மனுஷனா நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாத, இல்லை சோறே சாப்பிடாத. ஆமென் ஆமென் சொல்ல மாட்டல, சோறு முக்கியம் இல்லை. கவனிங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சுவிசேஷம் சொல்லாம உனக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா தேவனுடைய சந்தோஷம் இல்லை. ஆமா, சுவிசேஷத்தை சொல்லி உன்னை அவமானப்படுத்துவார்கள், அதுல ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் பாரு. நான் சொல்லிட்டா, அதில் இருக்கிற போதை இந்த உலகத்தில் எதுலையுமே கிடையாது. ஆமா, நீ இயேசுவை பத்தி சொல்லி ஒருத்தன் விட்ட உன்னை ஒரு மாதிரி இன்சவே நீ வச்சுக்கோ இயேசுவை போ அப்படின்றான் பத்தியா, அந்த டைம்ல உனக்கு வந்து அசிங்கமா தோணாம உனக்கு ஒரு சந்தோஷம் வரும் பத்தியா, அந்த சந்தோஷம் உனக்கு எதுலையுமே கிடைக்காது. தொடர்ந்து வாசி. உங்கள் சாந்த குணம் கவனி, சந்தோஷமாயிரு. எதுல? சுவிசேஷத்துல. அதே நேரத்தில் சாந்தமாயிரு. நம்ம ஒரு சில பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் குஷி ஆயிட்டுமே, 4 பேர் வீட்டில் தூங்குறவனை எழுப்பி ஒரு கலாட்டா பண்ணி கேட்டால் ஜாலியாகிறானாமா. இவன் ஜாலி ஆகிட்டான் அப்படின்னா மற்றவன் பொழப்பே காலி. யோபுடைய வாழ்க்கையில் ஞாபகம் இருக்கா? தன் பிள்ளைகள் சந்தோஷமாய் புசித்து குடித்திருக்கும் பொழுது அறியாமல் தேவன் நாமத்தை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்கான பலி செலுத்தினான். சந்தோஷமா இருக்கிற நல்லது, ஆனா சந்தோஷமா இருக்கும்போது சாந்தமா இருக்க கத்துக்கோ. சந்தோஷமா இருக்கிறன்ற பேர்ல ஓவர் ஆர்ப்பாட்டம் பண்ணி உன் சந்தோஷம் பாவத்தில் முடியக்கூடாது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமா, உன் சந்தோஷமான நேரம் தூஷணமான வார்த்தையில் முடிச்சிடக்கூடாது. உன் சந்தோஷத்தால் எகத்தாளமான வார்த்தைகள் பேசிடக்கூடாது. உன் சந்தோஷத்தை நான் ஜாலியா இருக்கிறேன்ற பேர்ல வேற ஒருத்தருடைய உருவத்தை கமெண்ட் அடிக்கிறேன். வசனம் சொல்லுது, தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனை தூஷிச்சுட்டு அதே வாயினால் நீ எப்படி தேவனை துதிக்க முடியும்? ஆனா அது நம்ம அப்படி ஒரு செயலை பண்ணிட்டு அது பேர் ஜாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏ சோடாப்பட்டி, ஏ யானைக்குட்டி, ஏ சொட்டத்தல்ல, ஏ தொடப்புக்குச்சி, இல்லை சப்பமுக்கன், சப்பானி,
என்ன? ஆமா, நம்ம அதில் தான் சந்தோஷத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லை, அது பாவம். ஒருத்தர் ஏளனமா பேசுறது பாவம். ஒருத்தரை துன்பப்படுத்தி பேசுறது பாவம். உருவத்தை கேலி செஞ்சு பேசுறது பாவம். எங்க தெரியுமா சந்தோஷம் இருக்குது? இயேசுவை பற்றி ஒரு அழிந்து போகிற ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாரு, அதுல தான் சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்தில் தான் சாந்தம் காணப்படும். ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன், அமைதியா இருப்ப, ஆனா ஹாப்பியா இருப்ப. நிறைய பேர் வசனமே புரியறது இல்லை. ஆவனா பிலிப்பியர் 4:4 சந்தோஷமாயிரு. மறுபடியும் சொல்ற நீ எத்தனை மறுபடியும் சொன்னாலும் உனக்கு ஒரு விளக்கண சந்தோஷம் வரப்போறது இல்லை. சுவிசேஷத்தை அறிவித்து உனக்கு வரக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். கவனி, நீ இயேசுவை பத்தி பேசின, அவனை அவமானப்படுத்தினா, உனக்குள்ள ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்குது, ஆனா அவன் சொன்ன வார்த்தையை மறக்கவே முடியல. இல்ல, ஆமாவே இல்லையா? நான் இயேசுவை பத்தி பேசினேன், எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குது, ஆனாலும் அவன் அசிங்கப்படுத்தின வார்த்தையை சொல்லுங்களேன். நீங்க மறக்க முடியலன்றீங்க, என்னால ரொம்ப நேரமா காலை மடக்கி உட்கார முடியல. ஏன் வேலை எனக்கு தானே தெரியும். அப்பதான் வசனம் சொல்லுது, எல்லா ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு வேண்டுதலோடு கூடி. என்னெல்லாம் சுவிசேஷம் சொல்ல போனால் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத நீ யாருக்கு தெரியப்படுத்த? அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. நல்லா கவனி, வசனம் நல்லா கவனி. நீ ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் எல்லாத்தையும் நன்றியோடு தெரியப்படுத்திட்டீன்னா அப்படியே புதுசா ஒரு சமாதானம் உனக்குள்ள இறங்கிட போகுது. அப்படி இல்லை, நீ இயேசுவை பத்தி பேசி யார் உன்னை என்ன அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, உன்னுடைய இருதயமும் உன்னுடைய சிந்தனையும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சமாதானத்தில் உன் ரட்சிப்பை காத்துக்கொள்ளும். நான் இயேசுவை பத்தி பேசினா எல்லாரும் என்ன அசிங்கமா பேசுறாங்க பாஸ்டர், இது பேசுறத நான் பேசாமே இருந்ததுலாம் நினைக்கிறேன் பாஸ்டர். அந்த வார்த்தைலாம் வாயில வரவே வராது. அல்லேலூயா. முடிக்க போறேன், இன்னும் 2 வருஷம் முடிச்சிடலாம். கடைசியாக சகோதரரே, இப்ப இதுதான் நீங்க எல்லாம் பதில் சொல்ல போறீங்க. இதுக்கு தான் நீ பதில் சொல்ல போற. திருப்பி சொல்றேன், நான் ஒரு பாரம்பரிய பிரசங்கியாரா இருந்தா உண்மை, ஒழுக்கம், நியாயம் நிறைய பிரசங்கம் பண்ண முடியும். கேட்ட சத்தியத்தில் அப்படியே பதில் சொல்ல போறோம். நல்லா கவனி. சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. இப்ப எதுன்னு சொல்லு, நீ சொல்லு. அதையே சிந்திச்சிட்டு அது எது, அவ்வளவுதான். இப்ப நான் பதில் சொல்லு பாப்போம். உண்மை உள்ளதுனா எது? சுவிசேஷம். ஒழுக்கம்னா எது? சுவிசேஷம். நீதினா எது? சுவிசேஷம். கற்பு உள்ளதுனா எது? கற்புனா அந்த கற்பு இல்லை, இது சரியான வார்த்தை பியூரிட்டி, பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ளது எது? வெளியே யாரும் சொல்ல மாட்டீங்களா? என்ன வேஷம்? சுவிசேஷம். ஏதோ வேஷம் நம்பர் கேட்சி. சுவிசேஷமா? பரிசுத்தம், சுவிசேஷம். எது அன்புள்ளது சொல்லு, எது அன்புள்ளது? சத்தமா தான் சொல்லு. ஆளும் ஒன்றும் எல்லா கேள்விக்கும் விளக்கான ஒரே பதில் தான் சுவிசேஷம். அது சொல்றது திரு முழிக்கிற ஜூசா. சுவிசேஷம். நற்கீர்த்தி உள்ளவைகள். நற்கீர்த்தின்னு அர்த்தம் நல்ல கீர்த்தி, நல்ல செய்தி, நல்ல புகழ். எது? சுவிசேஷம். எது புண்ணியம்? 4 பேர் அன்னதானம் பண்ணா குடும்பத்துக்கு புண்ணியம் சேர்த்து வைக்கிறியா? அந்த பிச்சைக்காரன் அவங்ககிட்ட பிச்சை எடுத்தான், அந்த பிச்சைக்காரன் வயசாகும் போது உன் பிள்ளைகிட்டே வந்து பிச்சை எடுப்பான். அது இல்லை, அது கிடையாது. புண்ணியம் எது? எது? என்ன புகழ்? புகழ் எது? புகழ் என்னது? புகழ் என்னது? பெருமை, கெத்து. அது நான் அதை சுவிசேஷத்தை பேசும்போது என்ன கெத்தா பேசுவேன் தெரியுமா? அதை சொல்லும் போதே அப்படியே நாடி நரம்பெல்லாம் முறுக்கிக்கிட்டு அப்படியே அடிச்சாலும் வாங்கிக்குவேன். இயேசுவை பற்றி பேசுவேன். சொல்ல பண்ணுறீங்களே,
ஆமா, புகழ் எதுவோ அவைகளையே. ஆமா, அத பவுல் சொல்றாருல, சுவிசேஷத்துக்கான பைத்தியமாயிட்டாரு. பைத்தியம். சுவிசேஷம் சுவிசேஷம் யார்கிட்ட சொல்லலாம், எப்ப சொல்லலாம், எப்படி சொல்லலாம், என்ன சொல்லலாம், எப்பெல்லாம் சொல்லலாம், எப்படியெல்லாம் சொல்லலாம், என்ன சொல்றது, பைத்தியமாயிட்டியாடா? ஆமா, பைத்தியமாயிட்டேன். கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியக்காரன் தான். ஏசு எனக்காக மரித்தார்ன்றது நான் சொல்ல 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 என்ன பைத்தியம்னு சொன்னா, அப்ப நான் கிறிஸ்துவுக்கு நான் பாஸ் ஆயிட்டேன்னு அர்த்தம். நான் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். இப்போ சொல்லு, நீங்கள் என்னிடத்தில் கற்றோம், அடைந்தோம், கேட்டோம், கண்டும் இருக்கிறவைகள் அவைகளோ அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன். இப்ப சொல்லு, எதை கற்றுக்கொண்ட, எதை கேட்ட, எதை அடைந்த, ஆமா இதே செய், அப்போ சமாதானத்தின் தேவனோடு இருப்பார். அது என்னது? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்றனால நீ சமாதானம் இருக்க போறதில்லை. சமாதானத்தின் நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை நீ சொல்லும் பொழுது சமாதானம் உண்டாகட்டும் சொல்ல தேவையில்லை. சமாதானத்தின் நற்செய்தியை சொன்னா அவனுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். சமாதானத்தின் நற்செய்தியை சொன்னீன்னா சமாதானத்தின் தேவன் உண்டு கூட இருப்பார். இல்லாட்டி வந்துட்டு இயேசு இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளோ துள்ளுதம்மா. வயசு கையில தட்டாத, சமக்கம் வருது. இந்த பாட்டு பாடுறனால இயேசுவோடு இருக்க போறது இல்லை, புரியுதா? இந்த பாட்டு பாடுறனால இயேசு உன்னோடு. ஊழியத்துக்கு பேரை இயேசு நம்மோடு அப்படின்ட்டா இருந்துட்டு வர இயேசு கூட. இதை செஞ்சினா சமாதானத்தின் தேவனோடு கூட இருப்பார். அல்லேலூயா. எதை செஞ்சா? நிறைய பேர் தூக்கத்தில் இருந்துட்டு ஏதோ செய்யின்றாரு. இவர் என்ன செய்ய சொல்றாரு தெரியலையே. காலையில் 4 மணி ஆகுது, என்ன செய்யணும்? அப்பொழுது சமாதானத்தின் தேவன். 2025 நம்மளுடைய சபை ஓஹோன்னு பெருக்க போகுது, கணக்கே இல்லாமல் வளர போகுது. இன்னைக்கு அதாவது இந்த 2025 ஃபுல்லாக நான் இன்னும் என்னென்ன செய்தியெல்லாம் பேச போகிறேன்னு எனக்கு தெரில. இந்த 2025 நான் பேச போகிற செய்தி நீ செய்தியோ இல்லையோ, இந்த 2025 நியூ இயர் சர்வீஸ் செய்தியை நீ கரெக்டாக செஞ்சினா, இந்த ஒரு செய்தியை கேட்டு நீ கரெக்டாக செஞ்சினா, நான் சொல்கிறேன் நம்மளுடைய ஊழியத்துக்கு எல்லையே இல்லாத அளவிற்கு கர்த்தர் பெருக செய்ய போகிறார். உன்னை ஆசை காட்டுறதுக்காக சொல்லலை, உன்னை ஸ்க்ரூ ஏற்றுறதுக்காக சொல்லலை. கர்த்தருடைய வார்த்தையை சத்தியமாக பேசிட்டு இருக்கிறேன் நான். ஆமென். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால், கர்த்தருடைய சமாதானமும் கர்த்தருடைய சந்தோஷமும் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால், அந்த சந்தோஷத்தில் நீ சாந்த குணமுள்ளவனாக இருக்க வேண்டுமானால், நீ சுவிசேஷத்தை சொல்லணும். அதனால 2 செருப்படி வாங்கணும். அந்த உபத்திரவத்தின் மத்தியில் ஒரு சந்தோஷத்தை நீ கண்டுபிடிக்கணும். அங்கே உபத்திரவம் வரும், அப்போதான் ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். யாருக்கு உபத்திரவமே வேணாம், உபத்திரவமே வேணாம், ஆனால் என்ன மட்டும் வேணும்? உபத்திரவம் இல்லாம சமாதானம் என்னன்றது எப்படி உனக்கு தெரியும்? என்ன தேவியா? என்னம்மா தெரியாம கூப்பிட்டணும். உபத்திரவம்னு ஒண்ணு இல்லைன்னா சமாதானம்னா உனக்கு எப்படி தெரியும்? என்ன பதர்? உபத்திரவம்னு ஒண்ணு இல்லைன்னா சமாதானத்தை எப்படி உங்களால் உணர முடியும்? எப்படி சொல்றேன், நிறைய பேர் புரியல போலுங்க. பசியே இல்லை, அப்ப சாப்பாடோட அருமை உனக்கு என்ன தெரியும்? உனக்கு 7 ஸ்டார் ஹோட்டல் பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு சீன்றுவேன், ஏன்னா பசியே இல்லையே. நல்லா கவனி. போன வாரம் சபையில், சென்னை சபையில் சொன்னேன், உபத்திரவம் என்பது விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு கொடுத்த வாக்குத்தத்தம். திருப்பி சொல்லவா? உபத்திரவம் என்பது இயேசு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அவர் நாமத்தை சொன்னா பிரச்சனை வரும், ஆனால் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அந்த பிரச்சனையின் மத்தியில் உங்க கூட இருப்பார். நீ ஜெயிலில் இருந்தாலும் உங்க கூட இயேசு இருப்பார். வீட்டில் இருந்தால் கூட அவ்வளோ சமாதானமாக இருக்காது, தூக்கம் வராது. ஆனால் இயேசுக்காக ஒரு சுவிசேஷம் சொல்லி அந்த சுவிசேஷன்ற பிரச்சனையை வேற பிரச்சனையை திருப்பி உனக்கு தூக்கி ஜெயிலில் போட்டோம். வக்கீல்லாம் வைக்காத, போய் சந்தோஷமாக 1 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வா. நான் சொல்கிறேன், வீட்டில் தூங்குனதை விட ஒரு நிம்மதியான தூக்கம் ஜெயிலில் தெரியும். ஆமாம், அதே சத்தியம் தான் எனக்கும் கூட. நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா.
இதை செய்தால் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். என்ன செஞ்சா? ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி செபிக்கலாம். பிதாவே, நான் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாயில திறந்து செபிக்க ஆரம்பிங்க. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட சத்தியத்தை எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின்படி செபிக்க கிருபை செய்யுங்கப்பா. உண்மையாகவே இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய இருதயத்தின் பாரம் எங்களுடைய இருதயத்தின் பாரமா மாறட்டும். உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையா மாறட்டும். எல்லாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று எல்லாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போம். செவிங்க செவிங்க, வாயில திறந்து செவிங்க. உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போ ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார ஆராதிப்பே. கேளுங்க அப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை கர்த்தாவே நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் செவிக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய இருதயத்தின் பாரமாகிய சுவிசேஷத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை பறைசாற்றணும். ஒவ்வொரு நாளும் உமக்காய் நாங்கள் செவிக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நொடியும் எங்கள் இருதயத்தின் ஏக்கம் எல்லாம், எங்க பாரம் எல்லாம், எங்க நோக்கம், எங்க ஆசை எல்லாம் உம்முடைய இருதயத்தின் ஆசையை நிறைவேற்றதா இருக்கணும்ப்பா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். அப்பா கையில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. நான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காக உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன். உம்மை தானே நேசிக்கிறேன். சொல்லுங்க, உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன். உம்மை தானே உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் அறிக்கையிடுங்க, ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்பும. ஒரு சுவிசேஷத்தின் அபிஷேகம் பரவுவதா? பாரத்தை தாருமையா. ஓ எஸ் லார்ட். அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான். சொல்லுங்க, நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல இரவு வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் பிரசனம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். உம்முடைய கிருபையின் சுவிசேஷத்தை உம்முடைய கிருபையின் பிரசனத்தோடு நாங்கள் சொல்ல ஆவியானவருடைய வழிநடத்தல் எங்களுக்கு வேண்டும்ப்பா.
இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்காய் ஓடுறதல்ல ஆண்டவரே, உமக்காய் நாங்கள் ஓடணும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேசணும், உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யணும், உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும், உம்முடைய வருகை சீக்கிரமாய் வரணும் ஆண்டவரே. ராஜ்யத்தின் களப்பணியை செய்வதற்கு எங்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக, எங்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. எங்க வாயின் வார்த்தைகள் அநேக ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்தில் திரள் திரளாய் அணி அணியாய் கூட்டம் கூட்டமாய் சேர்க்கப்படுவதாக. என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்கப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க, எத்தனை பேர் சொல்றீங்க என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் உங்களுக்காக ஆத்துமாவை பண்ணணும், நான் உங்களுக்காக ஊழியம் பண்ணணும், நான் உங்களுடைய வேலையை சுயநலம் இல்லாம பண்ணணும். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்கு. கேளுங்க அப்பா, கேளு. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. கொய்யவன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். கொய்யவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. எத்தனை பேர் சொல்றீங்க என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. கரங்களை உயர்த்தி என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல, எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் ராட்சியம் கெட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி ஆராதி, கரங்களை உயர்த்தி சொல்ல. ஆண்டவர் பார்த்து சத்தத்தை உயர்த்தி பாடு. ஆராதி ஓரி சக்கர பாபா பாபா ஒரு சந்தன பௌதி அக்கர பௌதி பாபா பாபா. ஒரு தேவ பிரசன்னம் இறங்குவதாக, ஒரு தேவ பிரசன்னம் எல்லாரையும் மூடுவதாக. ஒரு சுவிசேஷத்தின் வாஞ்சையில் இருதயத்தை அனல் மூட்டி எழுப்புகிற ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேல இறங்கி
வாய்கள் சும்மா இருக்க கூடாது, உதடுகள் சும்மா இருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை பேசணும்ன்று அது தேவனுடைய பாரம் ஒவ்வொரு இருதயங்களை கர்த்தர் போடுவீராக. என்னில் என்ன நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. என்னில் என்ன நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்து ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதற்காய் அந்த இலக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது போல பிடிக்கப்பட்ட ஓட்டத்தில் உண்மையாய் ஓட உதவி செய்வீராக. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. ஓ ஆராதி. எஸ் லார்ட். ஓ நீர் எங்களை நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க, மகிமையினால் நிரப்புங்க, உங்களுடைய வார்த்தையினால் நிரப்புங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஒன்றுக்கு உதவாத குப்பையை போல வாழ்ற வாழ்க்கை இல்லாண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கத்தக்கதாய் கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றுகிற ஒரு வைராக்கியம் உள்ள பாத்திரமாய் இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற ஒரு மனிதனாய் உங்களுடைய திட்டத்தை உங்களுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்து முடிக்கிற ஒரு மனிதனாய் உமக்கு மட்டுமே வாழ உதவி செய்யப்பா. நம்மளை யார் யாரோ பயன்படுத்துறாங்க, கொஞ்சம் ஏசப்பா உன்னை பயன்படுத்தட்டுமே. விட்டுக்கொடு. மனிதர்கள் உன்னை தன்னை சுயநலத்துக்காக பயன்படுத்தினா ஒரு நாள் விட்டுக்கொடு. இயேசு உன்னை பயன்படுத்தட்டும். வாய்ப்புகள் தேடி, வசதிகள் தேடி, உலகத்துல வாழ்க்கைன்றது தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்ல, இயேசுவை தேடி ஓடுவோம். வாழ்க்கை இயேசுக்காக இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கை அவர் வார்த்தைக்காக இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கை அவர் சுவிசேஷத்துக்காக இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையை அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அர்ப்பணிக்கட்டும். தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. இதை நாங்கள் அலட்சியமா எடுத்துக்கொள்ளாதபடி ஒரு புது வருட கொண்டாட்டத்தை போல இதை கொண்டாடணும், நல்லா போச்சுன்னு சொல்லி அந்த என்ஜாய்மெண்டோடு நான் அதை மறந்து விடாதபடி இதை எங்கள் இருதயத்தின் பாரமாய் சுமந்து கொண்டு பச்சை மரத்தில் ஆணி பாய்ந்தது போல இருதயத்தினுடைய வார்த்தைகள் பாய்ந்திருக்கின்ற ஆண்டவரே, நீங்க எங்களை பயன்படுத்துங்க. உமக்காக நாங்க வாழணும். உம்முடைய சித்த மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உமக்கு மட்டுமே சகல மகிமைகளை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல